ரத்னமீர்வாள் சமீபத்திலே கார்ல போனாள் 5-6 பேர்களோட. திருப்பதியில போய் தரிசனம் பண்ணி அங்க ஒரு ராமக்ஷேத்திரம் இருக்கு திருவள்ளூர்னு பட்டணத்துக்கு பக்கத்துல, அங்கேயும் தரிசனம் பண்ணி பகல்ல வரபோது ஒரு பெரிய மழை வந்து ரோடு தெரியாம அப்படியே கார் 5-6 குட்டிக்கரணம் அடிச்சு குத்தி வா எல்லாரையும் வச்சுக்கிண்டு ஒரே சுத்தலா சுத்தி காரெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு. முருகா முருகா முருகான்னு கத்துறா. ஒருத்தர் பேரையும் சொல்லி கூப்பிட்டா எல்லாரும் இருக்கேங்கிறாள். ஒருத்தர் மேலேயும் ஒரு அடிபடலே. போலீஸ்காரன் வந்து பார்த்துக்கிட்டு கார் இப்படி நெசுங்கி கிடக்கே, இதுக்குள்ள இருந்த நீங்க என்னவா அடிபடாமல் இருந்தீங்கிறா. தெய்வம் ஆபத்காலத்திலாம் வந்து ரட்சிக்கும். அதுக்குதான் தெய்வம் தெய்வம்னு சொல்லி தெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சன. திருப்பையார் ராமனுக்கு ஏதாவது பண்ணிருப்போம் சுவாமி தங்க பேரேடல் எழுதி வச்சுட்டு ஒரு பெரிய பரமாபத்காலத்துல வந்து ரட்சிப்பாள். அதனாலே ஆபத்து வராமல் இருக்கணும், ஆபத்து பாதிக்காமல் இருக்கணும்னா தெய்வத்தை எல்லாரும் அண்டணும், தெய்வத்தை பஜிக்கணும். அப்பதான் ஜென்ம சபலம், கஷ்டங்கள் நீங்கும், சௌக்கியத்தை அடையலாம். இதைத்தான் விவேகிகள் புரிஞ்சுக்கணும். தெய்வானுகிரகம் தான். அப்படி